Praise the Lord. Hallelujah. 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 சிலன்பார்ந்தவர்களே, மகிழ்ச்சியோடு உங்களை இந்த திருவிழாவிற்கும் வரவேற்கிறேன், இந்த திருப்பலிக்கும். ஏனெனில் இந்த கடுமையான வெயிலிலும் இறையிறக்க ஆண்டவரை தேடி இறையிறக்கத்தை தேடி வந்திருக்கிறீர்கள். கண்டிப்பாக அந்த இரக்கம் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் வந்தடையும். நம்ம போஸ்டரில் நம்ம போட்டிருந்தோம், அதாவது ஆண்டவர் விரும்பிய ஒரு திருவிழா, தனக்கென்று ஒரு திருவிழா எடுக்க வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்டுக்கொண்ட ஒரே ஒரு திருவிழா இரக்கத்தின் திருவிழா. அது அவருக்கு மாட்சி அடைய கிடையாதுங்க. அந்த இரக்கம் நம்மை சென்று அடைய வேண்டும் என்பதால் this is a demand of our Lord Jesus through Saint Faustina. புனித ஃபவுஸ்டினாவின் வழியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்டுக்கொண்ட திருவிழா இறையிறக்க திருவிழா. உங்களுடைய டைரியில் 299வது பேராகிராஃபில் ஃபவுஸ்டினா கிட்ட சொல்கிறாரு, யூ ஹாவ் டு டேக் திஸ் ஃபீஸ்ட். ஈஸ்டருக்கு அடுத்து வர சண்டே, ஞாயிற்றுக்கிழமை. நம்ம போன வாரம் நாம் கொண்டாடின திருவிழா அப்படின்றது ஈஸ்டர், ஆண்டவருடைய உயிர்ப்பு. அந்த உயிர்ப்பு ஞாயிறு என்பது ஒரு எதிர்நோக்கின் ஞாயிறு. இந்த வாரம் திருவை கொண்டாடும் திருவிழா அப்படின்றது 2 திருவிழா. ஒன்று நம்பிக்கையின் ஞாயிறு, புனித தோமாவினுடைய நம்பிக்கை அறிக்கையை கேட்டிருப்பீங்க. அந்த நம்பிக்கை அறிக்கை தான் நம்ம பின்னால் எழுதி வச்சுருக்கிறோம், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். 2வது இறையிறக்கத்தினுடைய, கருணையினுடைய, இரக்கத்தினுடைய ஞாயிறும் கூட தான். இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய இரக்கம் என்பதை இந்த டாக்கில் நம்ம பார்ப்போம். ஜீசஸ் சமம் இயேசு சமம் ஆண்டவருடைய இரக்கம். அது எந்த வழியிலெல்லாம் வருது அப்படின்றத கொஞ்சம் ஒரு பாடம், ஒரு கிளாஸ். இயேசு கிறிஸ்து பாடுகள் பட்டு மரித்து உயிர்த்தார். இதுதான் பாஸ்கல் மிஸ்ட்ரி, நம்மளுடைய பாஸ்கா நிகழ்வு, பாஸ்கா நினைவு. இயேசு கிறிஸ்து பாடுகள் பட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தார். இதுதான் பாஸ்கா நிகழ்வு, பாஸ்கா நினைவு. மத்தேயு நற்செய்தியாளர் இயேசுனுடைய உயிர்ப்பை சொல்லும் பொழுது இயேசுவை ஒரு அரசர் உயிர்த்தெழுந்தார், மெஸ்ஸியா உயிர்த்தெழுந்தார் அப்படின்வார். ஸோ ஹவு டிட் ஜீசஸ் ரெசரக்ட்? இயேசு எவ்வாறு உயிர்த்தெழுந்தார் என்றால், இயேசு ஒரு அரசரை போல உயிர்த்தெழுந்தார். மார்க்க நற்செய்தியாளர் சொல்லும் பொழுது மார்க்க நற்செய்தியாளர் சொல்லுவார், இயேசு கிறிஸ்து ஒரு ஊழியனை போல, நற்செய்தி பணியாளனை போல உயிர்த்தெழுந்தார் அப்படின்வார். லூக்கா நற்செய்தியாளர் சொல்லும் பொழுது இயேசு இறைமகனாக உயிர்த்தெழுந்தார் அப்படின்வார். யோவான் நற்செய்தியாளர் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து தேவனாக, இறைவனாக உயிர்த்தெழுந்தார் அப்படின்வார். இதே கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன், இயேசு கிறிஸ்து எவ்வாறு உயிர்த்தெழுந்தார்? உங்களுக்கு ஏதாவது பதில் இருக்கா? 4 நற்செய்தியாளர்கள் 4 சொல்லிட்டாங்க. இந்த நற்செய்தியாளர்கள் என்ன சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இயேசு எவ்வாறு உயிர்த்தெழுந்தார்? இறைவனாக உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா. மீட்பராக உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா. யாராக? வெற்றி வீரராக உயிர்த்தெழுந்தார், வெரி குட், அல்லேலூயா. யூதாவின் சிங்கமாக உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா. பைபிள் அவர் எவ்வாறு உயிர்த்தெழுந்தார்னு சொல்லுதுன்னு பார்ப்போமா? யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் 1-2 திருவசனங்கள். இயேசு எவ்வாறு உயிர்த்தெழுந்தார்? வாரத்தின் முதல் நாள் மக்தலேனா மரியா கல்லறைக்கு சென்றார். வாயில் அடைக்கல் வச்சு அகற்றப்பட்டிருந்தது. எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரமும் வந்து, ஆண்டவரை கல்லையிலிருந்து யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டனர், எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார், ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடி இருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. பின்பு சீடர்கள் தாங்கள் தங்கியிருந்த இடத்திற்கு திரும்பி சென்றார்கள்.
அடுத்த வசனம், மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். சீடர்கள் வந்தாங்க, பார்த்தாங்க, நம்பினாங்க, போயிட்டாங்க. ஆனால் மரியா தாங்க ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு வந்தா. மக்தலா மரியா சீடர்கள் கிட்ட போய் சொன்னாங்க. அவங்க வந்தாங்க, பார்த்தாங்க, போயிட்டாங்க. ஆனால் மரியாள் அங்கேயே நின்று அழுதுகிட்டு இருக்கிறான். எந்த ஒரு அன்பு பாருங்களேன். இவளிடம் இருந்துதான் 7 பேய்களை ஆண்டவர் ஓட்டினார். மக்தலா மரியா அழுவுறான், என்னுடைய ஆண்டவரை காணும், என்னுடைய கடவுளை காணும். அந்த அழுகை. மற்றவங்க எல்லாம் போயிட்டாங்க, பட் ஷீ வெயிட்டட் தேர். காலையில் வந்திருக்கிறாங்க. அப்புறம் போய் சீடர்கிட்ட ஓடி போயிருக்கிறாங்க. சீடர்களும் வந்தாங்க, ஆனால் அவங்க திரும்ப போயிட்டாங்க. ஆனால் மரியா அங்கேயே நிற்கிறா, அழுகுறா. அப்பதான் ஒருத்தர் வராருங்க. அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒரு தலைமாட்டிலும் மற்றவர் கால்மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களிடம், என் ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவர் எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் தெரிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இஸ்லான் பார்ந்தவர்களே, இனி கவனிங்க. இயேசு இங்கு 2 டெக்னிக்கை யூஸ் பண்றார். அன்று அந்த பாலஸ்தீனாவிலே இயேசு வாழ்ந்த காலத்திலே 4 மொழிகள் பயன்படுத்தப்பட்டது. 4 மொழிகள். ஒன்று, ரோமையர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்த லத்தீன் மொழி இருந்தது. அவங்களுடைய ஒஃபிஷியல் லாங்குவேஜ், அவங்களுடைய எல்லா விதமான செயல்பாடுகளுக்கு அவங்க பயன்படுத்தி கொண்டிருந்த லாங்குவேஜ் லத்தீன். 2வது மொழி இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் ஒன்று இருந்தது. ஏன்னா நடுவில் ஒரு இன்டரிம் பீரியட் இருக்குது பைபிளில். ஓல்ட் டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட் நமக்கு தெரியும். ஆனால் நடுவில் இன்னொரு டெஸ்டமெண்ட் இருக்குது. என்ன டெஸ்டமெண்ட்? பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடுன்னு 2 ஏற்பாடு இருக்குது. ஆனால் நடுவில் ஒரு 400 வருஷம் காணாமல் போன ஒரு ஏற்பாடு இருக்குது. 400 வருடங்கள் காணவில்லை. அப்போ ஓல்ட் டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட், இதுக்கு நடுவில் ஒரு இன்ட்ரா டெஸ்டமெண்ட் இருக்குது. அந்த 400 வருடங்கள் நிறைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறியது. ஆனால் ஆண்டவர் அவர்களிடம் பேசவில்லை. பேசின வாக்குத்தத்தங்கள் நிறைய இந்த 400 வருஷம் நிறைவேறியது. ஆனால் ஆண்டவர் இந்த 400 வருடங்கள் எந்த இறைவாக்கினரையும் அனுப்பவில்லை, பேசவும் இல்லை. இது இந்த 400 வருடங்கள். ஆனால் இந்த 400 வருடங்களில் இவர்களை பலரும் ஆண்டார்கள். அதில் ரோமையர்கள் ஆள்வதற்கு முன்னால் யார் இவர்களை ஆண்டார்கள்? வரலாறு பார்த்துருக்கோம் இல்லையா? யாரு? இந்த இஸ்ராயேல் மக்களை ஆட்சி செய்தவர்கள் யாரெல்லாம்? யாரு? கேட்கல. அசிரியர்கள், பாபிலோனியர்கள், அசிரியர்கள். 3வது கிரேக்கர்கள். வெரி குட். 4வது பாரசீகர்கள். 4வது கிரேக்கர்கள். 5வது ரோமியர்கள். அப்போ இந்த கிரேக்கர்கள் இவர்களை ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது அவங்க இந்த கிரேக்க மொழி என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஒரு லாங்குவேஜாக மாற்றிட்டாங்க. இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ். எங்கெல்லாம் கிரேக்கர்கள் ஆட்சி செய்தார்களோ அங்கெல்லாம் அவர்களுடைய மொழி தான் பயன்படுத்தப்பட வேண்டும். அப்படிதான் பைபிளில் நிறைய புத்தகங்கள் கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. அப்போ கிரேக்க மொழியும் இருந்தது. 2வது லாங்குவேஜ். 3வது லாங்குவேஜ் அங்கே அவங்க பயன்படுத்தியது எபிரேய மொழி. எபிரேய மொழி எங்கே பயன்படுத்துவாங்க? அவங்களுடைய மதங்களில். ரிலிஜியஸ் லாங்குவேஜ் அப்படின்றது எபிரேய மொழி. அப்போ லத்தீன், கிரேக்கம், எபிரேயம். 4வது அரமாய மொழி. அரமாய மொழியை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். இந்த அரமாய மொழி எப்போ எதுக்கு பயன்படுத்துவாங்க? சாதாரணமாக பேசும்போது, அன்பாக பேசும்போது, சண்டையில் பேசும்பொழுது சாதாரண பேச்சுக்கு பயன்படுத்தியது அரமாய மொழி. இந்த அரமாய மொழியிலையும் பலவிதமான ஸ்லாங் இருக்குது. நமக்கே தெரியும், தமிழ் மொழியில் பல ஸ்லாங் இருக்குது. மதுரையில் பேசுகிற ஒரு மொழி இருக்குது, நாகர்கோயிலில் பேசுகிற மொழி இருக்குது, ஸ்ரீலங்காவில் பேசுகிற மொழி இருக்குது, தமிழ் மொழி, தமிழ் ஸ்லாங் இருக்குது. நம்ம சென்னையில் பேசுகிற தமிழ் மொழி இருக்குது இல்லையா? அழகான தமிழ் மொழி.
புரியணும்னா தூய ஆவியானவருடைய வல்லமை வேணும். இந்த தமிழ் மொழி பேசணும் அப்படின்னா தூய ஆவியானுடைய அபிஷேகம் இருந்தால் தான். ஏன்னா இது தமிழான்னு கேட்டால் தமிழான்னு தெரியாது, ஆனால் தமிழ்னு சொல்லுவோம் நம்ம இல்லையா. நான் சென்னை தமிழ் தான் பேசுகிறேன், அதனால் இதில் இங்கிலீஷும் வரும், இதில் தமிழும் வரும், எல்லாமே சேர்ந்து வரும். தமிழான்னு கேட்டால் தமிழ் கொஞ்சம் வார்த்தைகள் இருக்கும், அதான் நம்மளுடைய சென்னை தமிழ். இங்கிலீஷ் இருக்கும், தமிழ் இருக்கும், இது எல்லாமே சேர்ந்து தான் சென்னை தமிழ் அப்படின்றது. இப்போ எங்கேயாவது போய் எங்கேயாவது ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ஏதாவது கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, வழி தெரியல, ஆனால் கடையில் எழுதி வச்சுருக்கிறீங்க, அந்த 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 கோயிலுக்கு எங்கே போனோம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஸ்ட்ரெயிட்டாக போங்க. அதில் போங்க தமிழ், ஸ்ட்ரெயிட் இங்கிலீஷு. அங்கிருந்து ரெண்டாவது கிராஸ் லேனில் அது ரெண்டாவதும் லேயும் தமிழ், கிராஸ் வந்து இங்கிலீஷு. அங்கிருந்து நீங்கள் லெஃப்ட்டு திரும்பினீங்கன்னா அங்கே இருக்கிற 3வது வீடு இப்படின்ற பொழுது இது எல்லாமே இருக்கும் தமிழ். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒவ்வொரு ஸ்லாங் இருக்குது. இதே மாதிரி அரமாயத்தில் கிரேக் இந்த மேலே கலிலேயாவில் இருந்தவர்கள் பேசின ஒரு ஸ்லாங் வேற, எருசலேமில் இருந்தவங்க பேசின ஸ்லாங் வேற. அரமாயமே 2 ஸ்லாங்கில் பேசியிருக்காங்க. இயேசுவும் மக்தலேனா மரியாவும் கலிலேய அந்த ஏரியாவை சார்ந்தவர்கள். அப்போ இயேசு இந்த பெண்ணிடம் பேசும் பொழுது சாதாரணமாக அப்போ எந்த அரமாயத்தில் பேசியிருந்த பாரு? கிரேக் அரமாயமா இல்லை எருசலேம் அரமாயமா? கிரேக் அரமாயம். ஏன்னா 2 பேருமே அந்த ஏரியாவில் இருக்கிறதுனால கலிலேயா அரமாயத்தில் பேசியிருந்திருப்பாங்க. ஆனால் இங்கே இயேசு வேணும்னே அந்த ஸ்லாங்கை மாத்துறாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எருசலேமில் பேசுகிறவங்கள ஸ்லாங்கை போடுறாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவை அடக்கம் செய்தது எருசலேம். அப்போ எருசலேமினுடைய ஸ்லாங்கில் பேசுகிறார், வேணும்னே மொழியை மாத்துறார். 2வது இயேசு அவளுக்கு காட்சி கொடுக்கும் பொழுது அவருடைய ட்ரெஸ்ஸை மாத்துறார். தோட்டக்காரருடைய ட்ரெஸ். அப்போ எருசலேம் நாட்டில் அப்படி இருக்கும் போல இருக்க ட்ரெஸ். எவிடன்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது, இயேசு என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாருன்னு கேட்டால் தெரியாது. ஆனால் எவிடன்ஸ் ஒன்று தாங்க, அவரை தோட்டக்காரர் என்று உணர்ந்தார் என்றால் அவர் தோட்டக்காரருடைய ட்ரெஸ் போட்டிருந்திருக்கிறார். எருசலேமில் இருந்த தோட்டக்காரர்களை போல தன்னையே வெளிப்படுத்தும் ஒரு ஆடையை போட்டிருந்திருக்கிறார் இயேசு. அதனால தான் மக்தலேனா மரியாள் அவளை கண்டபோது தோட்டக்காரர் என்று எண்ணி. அப்போ 2 விஷயத்தை இயேசு பயன்படுத்துகிறார். 1 எருசலேமினுடைய ஸ்லாங், 2 எருசலேமில் தோட்டக்காரருடைய ட்ரெஸ். அப்போ இயேசு எவ்வாறு உயிர்த்தெழுந்தார் என்றால், நீங்கள் சொன்ன மாதிரி யூத சிங்கமா உயிர்த்தெழல, இயேசு ராஜாவா உயிர்த்தெழல, இயேசு ஆட்டுக்குட்டியாக உயிர்த்தெழல. இயேசு எவ்வாறு உயிர்த்தெழுந்தார் என்றால், இயேசு ஒரு தோட்டக்காரராக உயிர்த்தெழுந்தார். இயேசு ஒரு தோட்டக்காரராக உயிர்த்தெழுந்தார். ஏன்னா அதுக்கு முன்னால் அந்த சீடர்கள் ஓடி வந்தாங்க, 11 பேர் வந்து பார்க்குறாங்க, ஆனால் அவர்களுக்கு யாருக்குமே காட்சி கொடுக்கல. இந்த பெண்ணிற்கு, மரியாளுக்கு, ஸ்திரீக்கு காட்சி கொடுக்கிறாரு. அந்த ஸ்திரீக்கு உமன் அப்படின்னு தான் இருக்கும் அந்த வார்த்தை இங்கிலீஷில். மலையாளத்தில் ஸ்திரீன்னு தான் இருக்கும், தமிழில் மட்டும்தான் ஏனம்மான்னு இருக்கும். பெண்ணிற்கு காட்சி கொடுக்கிறார், ஸ்திரீக்கு காட்சி கொடுக்கிறார், உமனுக்கு தான் காட்சி கொடுக்கிறாரு. எவ்வாறாக காட்சி கொடுக்கிறாரு? தோட்டக்காரராக காட்சி கொடுக்கிறார். ஸோ தேர் இஸ் அ மீனிங். தோட்டக்காரராக காட்சி கொடுக்கிற இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் நினச்சிருப்பீங்க நான் என்னமோ பெருசாக சொல்ல போகிறேன் அப்படின்னு. தோட்டக்காரராக வந்தார் உயிர்த்தெழுந்தாண்டவர். நீங்கள் ஃபாதர் ராஜான்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குமே ஃபாதர், இல்லை யூத ராஜா சிங்கம்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குமே ஃபாதர். ஆனால் பைபிளுக்கு வேறொரு மீனிங் இருக்குங்க. பைபிள் நம்மக்கிட்ட பேசுகிற ஒரு மீனிங் இருக்குது. தோட்டக்காரராக வரார். அப்போ இந்த தோட்டக்காரராக வருகிறார் என்றால் பைபிளில் இந்த தோட்டக்காரருடைய மீனிங் என்ன? பிரைஸ் தி லார்ட். இப்போ ஏறக்குறைய நீங்கள் பிடிச்சிருப்பீங்க நான் என்ன பிரச்சனை சொல்ல வர போகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள் வந்து சில தோட்டங்களை குறித்து பேசுகிறது. தோட்டன்னே திறந்துடுவீங்க. ஏதேன் தோட்டமா? எனக்கு தெரியும் நீங்கள் வாய் ஃபஸ்ட்டாக தான் திறப்பீங்க. ஏதேன் தோட்டமா? 2வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. ஏதேன் தோட்டமா, ஏதேனில் தோட்டமா? பார்த்தீங்களா, மாற்றிட்டாங்க பார்த்தீங்களா? ஏதேன் தோட்டமா, ஏதேனில் தோட்டமா? 2வது அதிகாரம் ஜெனசிஸ். எந்த 2 எந்த 8ன்னு புரிஞ்சுதா? தொடக்க நூல் 2வது அதிகாரம் 8வது திருவசனம். ஆண்டவராகிய கடவுள் ஏதேனில்
ஒரு தோட்டம் அமைத்து. 10வது வசனம். அப்போ புரிஞ்சுதுங்களா? ஏதேனில் தோட்டம், அங்கிருந்து நதியும் வருது, இந்த தோட்டத்திற்கு வருகிறது. பிரைஸ் தி லார்ட். சரி, நமக்கு ஏதேனிலிருந்து நதியெல்லாம் ஒழுகிறதுனால ஏதேன் தோட்டம்னு வச்சுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மனிதனை படைத்தது ஒரு தோட்டம், மனிதன் பாவம் செய்தது ஒரு தோட்டம். 2வது தோட்டம் பைபிள், அது உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து பாடுகள் பட்ட ஒரு தோட்டம், இயேசு ரத்தம் சிந்தியதும் ஒரு தோட்டம். அதுவும் யாருமே ஆண்டவரை காயப்படுத்தலைங்க. நல்லா கவனிங்க. யாரும் இயேசு அடிக்கலை, சாட்டையில் அடிக்கலை, ஈட்டியால் குத்தலை, எதுவுமே செய்யலை. பட் ஸ்டில் அங்கும் இயேசு இரத்த வியர்வை வேர்க்கிறார் தோட்டத்தில். ஸோ இயேசுனுடைய பாடுகள் ஆரம்பிப்பது ஒரு தோட்டம், இயேசுனுடைய உயிர்ப்பு நடப்பது ஒரு தோட்டம். பேஷன் அண்ட் ரெசரக்ஷன். நடுவில் பாஸ்கா நிகழ்வில் இன்னொன்று இருக்குது, த டெத் ஆஃப் ஜீசஸ். பேஷன், டெத், ரெசரக்ஷன், இது மூணும் தான் நம்ம பாஸ்கா நிகழ்வாக இன்னைக்கு கொண்டாடுறோம். இயேசுனுடைய பாடுகள், இயேசுனுடைய மரணம், இயேசுனுடைய உயிர்ப்பு. இயேசுனுடைய பாடுகள் ஒரு தோட்டத்தில், இயேசுனுடைய உயிர்ப்பு ஒரு தோட்டத்தில், இயேசுனுடைய மரணம் இது நடக்கிறது இங்கே கல்வாரியில், கொல்கோத்தாவில். இந்த கொல்கோத்தா இல்லை கல்வாரி இப்படி அந்த சின்ன மலை குட்டியோண்டு, நான் போனதில்லை, போனவங்க யாராவது இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். நேற்று ஃபாதர் சொன்ன மாதிரி இப்போ போக ஆசைப்படவும் மாட்டீங்க. மிஸ்ஸைலெல்லாம் கீழெல்லாம் விழுந்த பிறகு மெதுவாக போய்க்கலாம் ஃபாதர். அப்போ இந்த 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 கொல்கோத்தா அப்படின்றது, இதுக்கு பக்கத்தில் ஏதாவது தோட்டம் இருந்ததா, இல்லை இது ஒரு தோட்டத்தில் இருந்ததா? அப்படி ஒரு தோட்டம் இருந்ததா? கல்லறை தோட்டம். இயேசு மரித்த அந்த கொல்கோத்தா அப்படின்ற இடத்துல தோட்டம் இருந்ததா, இல்லை அந்த கல்வாரிக்கு பக்கத்தில் தோட்டம் இருந்ததா, இல்லை அது ஒரு தோட்டத்துக்குள்ளே இருந்ததா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இயேசு மரித்த கல்வாரி மலை, அந்த கல்வாரி மலையில் தோட்டம் இருந்தது அப்படின்னு அந்த கல்வாரி மலை தோட்டத்துக்குள்ளே இருந்தது அப்படின்றவங்க கை தூக்கலாம். அப்போ மெதுவா. 2வது, அந்த கல்வாரிக்கு பக்கத்தில் தோட்டம் இருந்தது அப்படின்றவங்க கை தூக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி, கல்வாரி மலைக்கு பக்கத்தில் தோட்டம் இருந்தது. ஒரு 5-6 பேர் இருக்கிறீங்க. ஓகே. கல்வாரியே தோட்டத்துக்குள்ளே இருந்தது. என்ன கேள்வி கேட்டாலும் கை தூக்க மாட்டேன்றவங்க கை தூக்குவாங்க. அதுக்கும் தூக்க மாட்டோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 41வது திருவசனம். அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. நில்லுங்க, கவனிச்சிங்களா? அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அப்போ the passion is happening in a garden, the death is happening in a garden, the resurrection is happening in a garden. மூணுமே நடக்கிறது தோட்டங்களில். தோட்டம், தோட்டம், தோட்டம். ஆண்டவருடைய பாடுகள் நடப்பது ஒரு தோட்டம், ஆண்டவருடைய மரணம் நடப்பது ஒரு தோட்டம், ஆண்டவருடைய உயிர்ப்பு நடக்கிறதும் ஒரு தோட்டம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த ரோமையர்கள் இந்த சிலுவை சாவை எங்கே நடத்துவாங்க அப்படின்னா, சிலுவை சாவுக்கு ஒரு இடம் கிடையாதுங்க. சிலுவை சாவுக்கு இவங்களுக்கு இடங்கள் எப்படின்னா, சிலுவை சாவு நடக்கிறது சில ஜங்ஷன்ஸில். இப்போ ரோடுகள் சேர்ற இடத்துல, சந்திப்புகளில் தான் இவர்கள் சிலுவை சாவை நிறைவேற்றுவார்கள். இந்த சிலுவைக்கு மேலே அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, இவர் செய்த குற்றத்தையும் எழுதி வைத்திருவார்கள். அப்போ அதை பார்க்கும் பொழுது அந்த பக்கமாக இந்த பக்கமாக போகிறவங்களாம் பார்க்கணும். அதனால் சிலுவை சாவு என்பது இட் வில் ஹேப்பன் இன் அ ஜங்ஷன். 2, அந்த சிலுவை சாவு, அந்த சிலுவைக்கு மேலே அவர் செய்த குற்றத்தையும் எழுதி வைத்து விடுவார்கள். ஏன் என்றால், இந்த குற்றத்தை இனி மேலும் யாரும் செய்யக்கூடாது, செய்ய பயப்படணும் அப்படின்றதுனால. இயேசுனுடைய சாவு நடக்கிறது கொல்கோத்தா, கல்வாரி மலை. அது ஒரு ஜங்ஷன். ஜெருசலேமிலிருந்து தமாஸ்கஸ்க்கும் போகலாம், ஜெருசலேமிலிருந்து யோப்பாவுக்கும் போகலாம். 2 இடத்துக்கு போகிற ஒரு ஜங்ஷனில் தான் இயேசுனுடைய மரணம் நடக்குது. ஆனால் பிலாத்து இயேசுவுக்கு மரண மொழி கொடுக்கும் இடத்திற்கு பக்கத்தில் வேற ஒரு ஜங்ஷன் இருந்தது. ஆனால் பிலாத்து இயேசு கிறிஸ்துவை அங்கு மரிக்க அனுமதிக்கவில்லை, கொல்கோத்தாவுக்கு அனுப்பினான். தோட்டத்தில் இருக்கிற கல்வாரிக்கு அனுப்புறான், தோட்டத்தில் இருக்கிற கொல்கோத்தாவுக்கு அனுப்புறான். பாருங்க, இது பிலாத்து அனுப்பியிருப்பானா? கிடையாது.
ஆண்டவர் முன்கூட்டி செய்த விஷயங்கள் இதெல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்க, இயேசு கிறிஸ்து பிறக்கும் வேளையிலே திடீர்னு ஒருத்தனுக்கு காலையில் தோணுது, எழுந்திருக்கும் பொழுது சென்சஸ் எடுக்கணும், பெயர்கள் பதிவு செய்யப்படணும். அந்த பெயர்கள் பதிவு செய்யப்படுறதுக்காக அவன் என்ன சொல்கிறான், அகஸ்டஸ் சீசர் என்ன சொல்கிறாரு, எல்லாருமே அவரவர்களுடைய ஊர்களுக்கு போய் பேரை பதிவு செய்யணும். ஏன் உனக்கு அப்படி தோணிச்சு? கடவுள் தோண வச்சார். அப்பதான் சூசேப்பர் மரியாதை எங்கே போவாங்க? பெத்லகேமுக்கு போவாங்க. அப்பதான் எந்த வாக்கு நிறைவேறும்? மீட்பர் மெசியா பெத்லகேமில் நிறைவேற வேண்டும் என்று அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் ஒருத்தனுக்குள்ள போடுறாரு. பெத்லகேமுக்கு அவங்களை கொண்டு போறதுக்கு வேற வழி கிடையாது. அப்படி ஒரு அரசாணை வர வேண்டும், போங்க அவரவர்களுடைய ஊரில். பொந்தியு பிலாத்து அப்படின்றவனுக்கு பாருங்க, பக்கத்தில் ஒரு ஜங்ஷன் இருக்கு, அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரு ஜங்ஷன் இருக்கு. ஆனா அங்கே அனுப்பக்கூடாது, அங்கே கோல்கோத்தாவில் போய் அனுப்பு. தோட்டத்துக்கு போங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இது ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறுகிறது. இயேசு இறைவனுடைய இரக்கம், இயேசு இறைவனுடைய கருணை, அது நிறைவேற வேண்டியது ஒரு தோட்டத்தில். இயேசுனுடைய பாடுகள், இயேசுனுடைய மரணம், இயேசுனுடைய உயிர்ப்பு நடக்க வேண்டியது ஒரு தோட்டத்தில். ஏனெனில் அவர் ஒரு தோட்டக்காரர். அவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இறைவன் 6 நாட்கள் எடுத்து பலதையும் படைத்தார். கடைசியா வேற ஏதாவது படைச்சாரா? கடைசி ஆண்டவர் படைச்சது என்ன? கேட்கல. நான் இவ்வளவு கத்துனேன்ல. மனிதனை படைத்தார். இல்ல. யார? ஏவாளை அல்ல. உண்டாகுக 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 என்ற ஆண்டவர் அனைத்தையுமே உண்டாக்கி 6 நாளுக்கு பிறகு இன்னொரு விஷயத்தை உண்டாக்குறார். ஓய்வு நாளை உண்டாக்குனார். பார்த்தீங்களா? பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். பிரைஸ் தி லார்ட். ரெஸ்ட்டுக்கும் ஒரு நாள் ஆண்டவர் உண்டாக்கியிருக்கிறார். ஃபாதர், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ திரும்புவாங்க ஜெனசிஸ் 2:8. ஆண்டவர் உண்டாக்கின இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியும்? தொடக்க நூல் 2வது அதிகாரம் 8வது திருவசனம். ஐயோ, உங்களுக்கு வசனம் சொல்கிறதுக்கு முன்னால் நான் எடுத்துடணும்னு நினைக்கிறேன். ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து, என்ன 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 ஒரு தோட்டம். பாருங்களேன், அவ்வளோ 6 நாள் படைத்த எல்லாமே நல்லா தானங்க இருந்தது. எல்லாம் நல்லது நல்லது தானே சொன்னார். எல்லாம் நல்லது 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 நல்லதுன்னு சொல்லி மனிதனை படைத்து அவனும் நல்லா இருக்கிறான்னு சொன்ன பிறகு ஆண்டவர் இன்னொரு விஷயத்தையும் உண்டாக்குறாருங்க. ஆண்டவர் ஒரு தோட்டத்தை உண்டாக்குகிறார். தோட்டத்தை உண்டாக்குறார் அப்படின்னா அவர் யாரப்போ? தோட்டக்காரராக தான் அந்த தோட்டத்தை உண்டாக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். தோட்டக்காரராக வரும் இயேசு கிறிஸ்து, தோட்டக்காரரான ஆண்டவர் தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் கொண்டு போய்க்கிறார். தோட்டக்காரர். இங்கிலீஷில் இன்னும் அழகாக இருக்கும் இந்த வார்த்தை. He planted a garden. He planted a garden. இந்த 8வது வசனம், He planted a garden. அப்போது ஒரு தோட்டத்தை உருவாக்குறார் ஆண்டவர். Is planting a garden மனிதனுக்காக. Praise the Lord. Hallelujah, Hallelujah, Hallelujah. அதில் போய் ஆதாமை வைக்கிறார். ஆதாம் ஏவாள் அப்படின்னா சிலவங்க தப்பாக சொல்லுவாங்க, தப்பாக புரிஞ்சுப்பாங்க. இந்த இப்போ நம்ம நிறைய விஷயங்களில் சேர்மேன் அப்படின்னா அதுக்கு இப்போ அதனுடைய இன்க்ளூசிவ் வார்த்தை என்ன? சப்போஸ் அது ஒரு பெண்ணாக இருந்தாலும் என்ன பண்ணுறது? சேர் உமன். சேர்மேன், ஐயா எனக்கு அந்த வார்த்தை பிடிக்கல. ஏன்னா நான் ஒரு பெண். அப்போ என்ன வார்த்தையாக மாற்றினது? சேர் உமன், சேர் பர்சன் அப்படின்னு மாற்றிட்டாங்க இல்லையா? சேர் பர்சன். இந்த மேன் அப்படின்ற வார்த்தையில் இந்த ஆதம் அப்படின்ற வார்த்தையில் ரெண்டுமே இருக்குங்க. ஆதம் அப்படின்ற வார்த்தை ஆணும் பெண்ணும். ஆண்டவர் ஆதாமை படைத்து அதிலிருந்து பெண்ணை அதிலிருந்து எடுத்தார், உருவாக்குனார். பிரைஸ் தி லார்ட். அதனால் இதுக்கு வர எபிரேய வார்த்தை என்ன தெரியுமா? ஈஷா. ஆனால் ஆதாம் அப்படின்றது ஆணும் பெண்ணும் சார்ந்து, ரெண்டுமே சேர்ந்த ஆதாம் ஆண் மட்டுமல்ல. ஆண் பாலுக்கு சொல்கிற வார்த்தை ஈஷ், பெண் பாலுக்கு சொல்கிற வார்த்தை இஷா.
இது ரெண்டுமே சார்ந்த வார்த்தை தான் ஆதாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ மனிதனை உருவாக்கிய பிறகு ஆண்டவர் உருவாக்கின அடுத்த விஷயம்தான் தோட்டம், ஏதேன் தோட்டம். ஜெனசிஸ் தொடக்க நூல் 9வது அதிகாரம் 20வது வசனம். தொடக்க நூல் 9:20. நோவா நிலத்தில் பயிரிடுபவராகி திராட்சை தோட்டம் அமைத்தார். இந்த இடத்துலையும் பயன்படுத்தியிருக்கிற எபிரேய வார்த்தை ஜெனசிஸ் 2:8 தொடக்க நூல் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் பயன்படுத்தியிருக்கிற அதே வார்த்தை தான். திராட்சை தோட்டத்தை நோவா இங்கு அமைத்தார். அதே வார்த்தை தான் ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் அமைத்தார்னு இருக்கும். தொடக்க நூல் 21வது அதிகாரம் 33வது திருவசனம். ஆபிரகாமோ பெர்செபாவில் ஏசேல் மரத்தை நட்டு அங்கு என்றும் வாழும் இறைவனாகிய ஆண்டவரின் திருப்பெயரை தொழுதார். இந்த 3 இடத்துலையும் பயன்படுத்தியிருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த 3 இடத்துலையும் அமைத்தார், அமைத்தார், நட்டார், இந்த 3 இடத்துலையும் பயன்படுத்தியிருக்கிற வார்த்தை ஒரே வார்த்தை தான். எபிரேய மொழியில் ஒரே வார்த்தை. ஆண்டவர் உண்டாக்கினார், நோவா உண்டாக்கினார், ஆபிரகாம் உண்டாக்கினார், அமைத்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The God who gave man the tree of life, but man gave in return the tree of death in Calvary. கல்வாரி மலையிலே ஆண்டவராகிய கடவுள் ஏதேனிலே மனிதனுக்கு வாழ ஒரு மரத்தை தந்த பொழுது, வாழும் மரத்தை தந்த பொழுது, மனிதன் கடவுளுக்கு தந்தது தெரியுமா? சாவின் மரத்தை கொடுத்தான். அதான் கல்வாரி மலை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜெனசிஸ் 2:8 ஏதேன் தோட்டத்தை எங்கு அமைத்தார்னு இருக்கு. அதனுடைய திசை எது? கிழக்கே, கிழக்கே, கிழக்கே. இந்த கிழக்கில் ஏதேன் தோட்டத்தில் ஒரு வாசலை வச்சு இந்த கிழக்கில் தான் இது வழியாக தான் வர முடியும், அது வழியாக தான் போக முடியும். மனிதன் பாவம் செய்த பொழுது மனிதனை வெளியே துரத்துறார். வெளியே துரத்தின பிறகு நல்லா கவனிங்க, மனிதனை வெளியே துரத்தின பிறகு வாசலை யாரை வைக்கிறாரு? கெருபுகளை வைக்கிறாரு. எத்தனை கெருபுகளை வைக்கிறாரு? 2 கெருபுகளை வைக்கிறாரு. அப்போ கிழக்கில் இருந்து தான் என்ட்ரி. அந்த கிழக்கில் இருந்து வர என்ட்ரியை யார் பூட்டினாரு? கடவுள் தான் பூட்டினார், அடைச்சிட்டாரு. வாசல்ல 2 கெருபுகளையும் வச்சாச்சு. இனி உள்ள வரணும்னா இந்த டோர் திறக்கணும். மிச்சம் எந்த தெற்கிலேயோ வடக்கிலேயோ மேற்கிலேயோ டோர் இல்லை, ஒரே ஒரு டோர் தான் இருக்கு. அந்த டோர் எங்க இருக்கு? கிழக்கில். அந்த டோரையும் பூட்டியாச்சு. இனி இயேசுனுடைய கல்வாரி மலைக்கு வரும். ஏதேன் தோட்டத்திலிருந்து கெத்செமனே தோட்டம் முடிஞ்சது. கெத்செமனே தோட்டத்திலிருந்து இயேசுனுடைய மரணத்தினுடைய தோட்டத்திற்கு வரும். இயேசுனுடைய மரணத்த தோட்டம் மத்தேயு நற்செய்தி 27வது அதிகாரம். மத்தேயு 27 வசனம் சொல்ல மாட்டேன், நீங்க வாசிப்பீங்க. 51வது வசனம். அதே நேரத்தில் திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ் வரை 2ஆக கிழிந்தது, நிலம் நடுங்கியது, பாறைகள் பிளந்தன. அதே நேரத்தில் திருக்கோவிலின் திரை மேலிருந்து, திருக்கோவிலின் திரை, இந்த திரை எந்த பக்கம் இருந்ததுன்னு பார்க்கலாமா? எடுங்க. விடுதலை பயணம் எடுத்துட்டீங்களா? நான் எடுத்த பிறகு அதிகாரம் சொல்கிறேன். 26வது அதிகாரம் 31வது வசனம். மேலும் ஒரு திருத்தூயக தொங்கு திரை செய்யப்பட வேண்டும். பாருங்க, கோயிலுக்குள்ள இருக்க வேண்டிய திரைய அந்த ஸ்கிரீனை பற்றி ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தைகள். மேலும் ஒரு திருத்தூயக தொங்கு திரை செய்யப்பட வேண்டும். அது நீலம், கரும் சிவப்பு, சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நார்பட்டாலும் செய்யப்பட வேண்டும். அவற்றின் கெரூபுகளை கலைத்திறனுடன் அமைப்பாய். இனி கவனிங்க, இந்த கோயில் எருசலேம் கோயிலை பற்றி நான் உங்ககிட்ட நிறைய சொல்லியிருக்கிறேன். அதுக்கு ஒரு முற்றம் உண்டு, அதில் ஒரு தூயகம் உண்டு, அதிதூயகம் உண்டு. ஹோலி பிளேஸ், த சாங்சுரி, த வெரி ஹோலி பிளேஸ். இதுக்கு நடுவில் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். எருசலேம் கோயிலில் அந்த திரையை பற்றி தான் சொல்கிறார். இந்த திரை 4 விதமான நூல்களால் இது நெய்யப்பட்டிருக்கும். அதில் 3 திக்காக இருக்கும்,
ஒன்றே ஒன்று மட்டும், அதான் அந்த மெல்லிய நூல். இப்படி இந்த 4 நூலால் நெய்யப்பட்ட திக்கான கர்டன் தான். இதில் எத்தனை கெருபுகள் இருக்கணும், நீங்கள் இதை வந்து கூகுளில் டைப் பண்ணி பாருங்கள். இதனுடைய திரையினுடைய அந்த டிசைன் உங்களுக்கு தெரியும். அதில் 2 கெருபுகள் இருக்கும். இது எந்த சைடு வச்சுருக்கணும்? கிழக்கு திசை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூடப்பட்டிருக்கும் 2 கெருபுகள் இருக்கும். அந்த 2 கெருபுகள் தான். இதுக்குள்ளே யாராலையும் போக முடியாதுங்க. வருடத்துக்கு ஒரு முறை ஒரு குருவானவர் போகிறத, அந்த குருவானவர் சீட்டுக்கு யார் கிடைக்குதோ அவர் தான் உள்ளே போவார். இது மூடப்பட்டிருக்கும், யாராலையும் உள்ளே போக முடியாது. இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் வேளையில் ஒரு தோட்டத்தில், தொடக்க நூல் 3வது அதிகாரம், ஒரு தோட்டத்தில் அடைக்கப்பட்ட ஒரு தோட்டம், அதில் 2 கெருபுகளை வைத்து ஆண்டவர் அடைத்த ஒரு தோட்டம். இயேசு கிறிஸ்துவனுடைய மரண வேளையிலேயே அந்த திரை கிழிந்து, அது எங்கிருந்து கிழிது? மேலிருந்து. அப்போது இந்த திரையை போட்டது யார்? ஆண்டவர். இந்த திரையை இப்போ கிழிக்கிறது யார்? ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தோட்டத்திலே வந்த கீழ்ப்படியாமை, இன்னொரு தோட்டத்தில், கெத்செமன் தோட்டத்தில் ஒருத்தர் கீழ்ப்படிந்தார். ஒரு தோட்டத்திலே the man did not trust God, பட் இன்னொரு தோட்டத்தில் ஒருத்தர் சொன்னார், ஆண்டவரே உன் விருப்பம் போல எனக்கு நடக்கட்டும். he trusted God. ஒரு தோட்டத்தில் கீழ்ப்படியலை, ஒரு தோட்டத்தில் கடவுளை நம்பல மனிதன். புதிய ஆதாமா வந்த இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார், நம்பிக்கையை அறிவிக்கிறார். எந்த தோட்டம் மூடப்பட்டதோ, எந்த தோட்டத்தில் கெருபுகள் வைக்கப்பட்டதோ, இன்று அந்த தோட்டத்தை ஆண்டவர் திறந்து தருகிறார். மீண்டும் அந்த ஏதேன் தோட்டத்தை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை திறந்து தரும் இரக்கம்தான் இயேசுனுடைய மரணம். இயேசுனுடைய மரணம், இயேசுனுடைய உயிர்ப்பு. இயேசுனுடைய பாடுகள், இயேசுனுடைய மரணம், இயேசுனுடைய உயிர்ப்பு, இது 3மே நமக்கு சொல்லித்தர ஒரு தோட்டம் இருக்குது. அந்த ஏதேன் தோட்டத்தில் அடைக்கப்பட்ட, ஏதேன் தோட்டத்தில் மூடப்பட்ட, ஏதேன் தோட்டத்தில் மனிதன் இழந்து போன அந்த ஆடை, ஏதேன் தோட்டத்தில் மனிதன் இழந்து போன அந்த சௌபாகியம், ஏதேன் தோட்டத்தில் மனிதன் இழந்து போன அந்த அதிர்ஷ்டம், மனிதன் இழந்து போன அந்த அபிஷேகம், அது அனைத்தையுமே தர வந்த இயேசு கிறிஸ்து 3 தோட்டங்களை தேர்ந்தெடுத்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இனி இயேசு கிறிஸ்து பாடுகள் பட்ட தோட்டம், அது என்ன தோட்டம்? அது எருசலேம் தோட்டமா? அதில் என்ன மரங்கள் இருந்தது? ஒலிவ மரம். ஒலிவ மரம் இருந்த தோட்டம். இயேசு கிறிஸ்து மரித்த ஒரு தோட்டம் இருக்குது. இந்த கல்லறை நம்ம சொல்கிறோம்ல, இந்த தோட்டம், அந்த தோட்டம் என்னவாக இருந்தது? அங்கே போனவங்களுக்கு அது தெரியும். அங்கே போனவங்களுக்கு, ஜெருசலேம் போனவங்களுக்கு அது தெரியும். இயேசு கிறிஸ்து மரித்த இடத்தில் இருந்த செடிகள் என்ன, அதெல்லாம் பார்க்க போல ஃபாதர். அங்கே எண்ணெய் இருந்தது, தடவிட்டு வந்துட்டோம் ஃபாதர். ஜவமாலை வச்சுட்டு வந்துட்டோம் ஃபாதர். ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தோம் ஃபாதர். கல்லை எடுத்துகிட்டு வந்தோம், மண் எடுத்துகிட்டு வந்தோம் ஃபாதர். வரலாறெல்லாம் தெரியாது. அங்கே என்ன இருந்தது தெரியுமா? அங்கே இருந்தது திராட்சை தோட்டம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த அந்த குவாரி எப்படி வந்தது? இந்த கொல்கோத்தா அப்படின்ற இந்த மண்டையோடு அப்படின்றது, அந்த வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா, அங்கு மலை தான் இருந்தது. அந்த மலையை சோலமன் எருசலேம் கோயிலுக்காக அதிலிருந்து கல் எடுத்து கல்குவாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கல்குவாரியில் வந்து அது ஷேப்லெஸ்ஸாக தான் இருக்கும். அந்த கல்குவாரி கல்லெல்லாம் எடுத்த பிறகு, அந்த கல்லெல்லாம் எடுத்த பிறகு அப்புறம் அதில் ஒரு ஷேப் ஒரு மாதிரியாக தெரியும். அந்த ஷேப்பை பார்த்தபோது மக்கள் கூப்பிட ஆரம்பித்தாங்க, மண்டையோடு 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 மண்டையோடு. ஏன்னா அது ஏறக்குறைய அந்த ஷேப்பில் இருந்தது. அதனால தான் அதுக்கு பேர் அந்த கொல்கோத்தான்னு வந்தது. அது திராட்சை தோட்டமாக இருந்தது. அந்த இப்போ கன்னியாகுமரியிலலாம் கல் தோன்றாங்க இல்லையா, மலையெல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி மலை எடுத்த இடம் தான் இந்த மலை. சோலமன் கோயிலுக்காக எடுத்த மலை அது. அதில் மிச்சம் விட்டுட்டு போன அந்த கல்குவாரி, அந்த குவாரியை பார்க்கும்போது மண்டையோடு மாதிரி இருக்கும். அங்கே இருந்த தோட்டம் எந்த தோட்டம் தெரியுமா? திராட்சை தோட்டம். ஒலிவ மரம், ஒலிவ தோட்டமிட்டு இயேசு திராட்சை தோட்டத்திற்கு வருகிறார். திராட்சை தோட்டத்தில் வந்து தான் மரிப்பேன் என்று தெரிந்த இயேசு இதற்கு முன்னதாகவே யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 1வது வசனத்தில் நானும் என் அப்பாவும் யாருன்னு சொல்லி வச்சுட்டாருங்க. நானே திராட்சை செடி, என் தந்தை திராட்சை தோட்டக்காரர். 15:1 சொல்லி வச்சுட்டார், எங்கள் அப்பா திராட்சை தோட்டக்காரர்,
நான் மீண்டும் வருகிறேன், ஒரு தோட்டக்காரனாக உயிர் பெற வந்தேன். நான் உயிர் தாண்டவர் வந்தது தோட்டக்காரனாக என்றால், ஏதேன் தோட்டத்தில் நான் நட்டு பிடிப்பது யாரு அப்படின்னா அந்த ஆதாமும் ஏவாளையும் படைத்த அதே பிதாவினுடைய மகன் தான் நானும். நான் திராட்சை செடி, எனது தந்தை திராட்சை தோட்டக்காரர், நானும் என் பிதாவும் தோட்டக்காரர்கள். we are similar. பாருங்க, ட்ரினிட்டியோட ஒரு அழகான ஒரு ட்ரேஸ் வருது, ஒரு நிழல் வருது. நானும் என் தந்தையும் தோட்டக்காரர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப அந்த தந்தை, பழைய ஏற்பாட்டில் ஒரு தோட்டத்தை நட்ட என்னுடைய தந்தை, அந்த தோட்டத்திலே மனிதன் ஆதாம் இழந்து போன அந்த அதிசயங்கள், அற்புதங்கள், அபிஷேகங்களை இழந்து போனதை தர நான் வந்தேன் தோட்டக்காரனாக. ஆண்டவருடைய இரக்கம், ஏனெனில் ஆண்டவரை நீதி உள்ளவனாக நம்மளால் பார்க்க முடியாதுங்க. ஆண்டவரை நீதி உள்ளவனாக பார்க்க முடியாது. ஆண்டவரை நம் நீதி உள்ளவனாக பார்த்தா நம்ம எரிஞ்சு போடும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பாவங்கள். அதனால ஆண்டவராகிய தந்தை மகனான இயேசு கிறிஸ்துவை அனுப்பி, தோட்டக்காரரை அனுப்பி, நான் நட்ட ஒரு தோட்டம் உண்டு, நான் அமைத்த ஒரு தோட்டம் உண்டு, அந்த அமைத்த ஒரு தோட்டத்திலே மனிதன் இழந்து போன ஆசீர்வாதங்கள் உண்டு, அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டு வா மகனே. தந்தை மகனை அனுப்புகிறார், தோட்டத்தில் திராட்சை செடியாக, திராட்சை கொடியாக அனுப்புகிறார் தோட்டக்காரர். அதனால Jesus did not reveal himself in any other way in his resurrection, but he revealed himself as a gardener. He's revealed himself as a gardener. There is a garden theology in the Bible. இனி இதே பைபிள் முடியும் பொழுது கடைசி அதிகாரம், கடைசி வசனங்கள் முடிவது ஒரு தோட்டத்தில் தான். ரெவலேஷன்ஸ், திருவெளிப்பாடு 21வது அதிகாரம், 22வது அதிகாரம் 1-2 திருவசனங்கள். ஐயோ, தெரியாத நம்ம வார்த்தையை சொல்லிட்டேங்க, நான் எடுத்துடுறேன். இதில் இந்த கண்ணாடி வேற. பின்பு அந்த வானதூதர் வாழ்வளிக்கும் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்த ஒரு ஆற்றை எனக்கு காட்டினார். அது பழுங்கு போல் ஒளிர்ந்தது. அது கடவுளும் ஆட்டுக்குட்டியும் மீட்டிருந்த அரியணையிலிருந்து புறப்பட்டு நகரின் தெரு நடுவே பாய்ந்தோடியது. ஆற்றின் இரு மருங்கும் வாழ்வு தரும் மரம் இருந்தது. மாதத்துக்கு ஒரு முறையாவது அது ஆண்டுதோறும் 12 முறை கனிகள் தரும். அதன் இலைகள் மக்களினங்களை குணப்படுத்தக்கூடியவை. நதியும் மரமும் செடிகளும் உள்ள ஒரு தோட்டத்திற்கு நான் உன்னை அழைத்து கொண்டு செல்கிறேன். நான் அமைத்த ஒரு தோட்டம், நதியும் மரங்களும் செடிகளும் இருந்த ஒரு தோட்டம். மனிதா, அதில் நான் உன்னை தோட்டக்காரனாக வைத்தேன். ஜெனசிஸ் தொடக்க நூல் 2வது அதிகாரம் 17வது வசனம் நினைக்கிறேன், 18 நினைக்கிறேன், வாசிங்க. பின்பு ஆண்டவராகிய கடவுள் மனிதனை உருவாக்கி, கேட்கல யாராவது ஒரு ஆள் சத்தம் வாசிங்க. கடவுள் வாசிங்க சத்தமா. கடவுள் மனிதன் இல்லை, அப்போ 17 15 ஏதேன் தோட்டத்தில் பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அதில் கொண்டு வைத்தார். தோட்டக்காரரான கடவுள் தோட்டக்காரனாக தான் உன்னை கொண்டு வைத்தார், பண்படுத்தவும் பாதுகாக்கவும். அப்போ ஆண்டவர் செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டியவன் தான் நான். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த டாக்ல பார்ப்போம். மனிதனை தோட்டக்காரரான ஆண்டவர் மனிதனை தோட்டக்காரனாக தான் கொண்டு போய் வைத்தார், தோட்டக்காரனாக தான் வைத்தார். தோட்டக்காரர் தோட்டத்தை அமைத்து அந்த தோட்டத்திலே மனிதனை வைத்து அதில் தோட்டக்காரனாக உன்னையும் அமைத்து வைத்திருக்கிறார். அப்போ நீ செய்ய வேண்டிய சில ஜோலிகள் உண்டு. அந்த சோலி முடிந்தாதான், அந்த சோலியை ஒழுங்காக செஞ்சாதான் இங்கிருந்து போக வேண்டிய அடுத்த தோட்டத்துக்கு போக முடியும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. திராட்சை தோட்டத்தின் உரிமையாளர் திராட்சை தோட்டத்திற்கு பணியாளர்களை அழைக்கிறார். திராட்சை தோட்டத்தின் உரிமையாளர் திராட்சை தோட்டத்திற்கு அழைக்கும் பணியாளர்கள் தான், தோட்டக்காரர்கள் தான். நமக்குன்னு ஒரு வேலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, அந்த வேலையை செய்ய வேண்டியவர்கள் தான் நாம். அந்த தோட்டத்தின் வேலையை மகிழ்ச்சியாக அமைதியோடு ஆண்டவர் விரும்பும்படி, ஆண்டவர் விரும்புவது போல் ஆண்டவர் விரும்பும் வரை செய்ய வேண்டியவன் தான் மனிதன், ஆதாம். ஆண்டவர் விரும்புவது போல, ஆண்டவர் விரும்பும் விதத்தில், ஆண்டவர் விரும்பும் வரை செய்ய வேண்டியவன் தான் தோட்டக்காரனான இந்த ஆதாம். மனிதா,
ஆண்டவர் உன்னை இந்த தோட்டத்தில் வைத்திருக்கிறார். இந்த தோட்டம் பலதாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், வேலையிடங்களாக இருக்கலாம், பலதாக இருக்கலாம். அந்த தோட்டத்தில் நம்முடைய வேலையை சரி வர செய்வோம். கீழ்ப்படிதல் உள்ள மகனாக, கீழ்ப்படிதல் உள்ள மகளாக ஆண்டவரை நம்பி பாருங்க. அந்த நம்பிக்கை இழந்த மனிதனுக்கு ஆண்டவர் ஃபௌஸ்டீனா வழியாக சொன்னார், நம்பிக்கை இழந்த மனிதா, நீ திரும்பவும் என்னில் நம்ப வேண்டும். ஜீசஸ், ஐ ட்ரஸ்ட் இன் யூ. ஜீசஸ், ஐ ட்ரஸ்ட் இன் யூ. இயேசுவே, நான் உன்னை நம்புகிறேன் என்று சொல்லும் திருவிழா இந்த இரக்கத்தின் திருவிழா. நம்பிக்கை, கடவுள் மீது நம்பிக்கை இழந்த ஒரு ஏதேன் தோட்டத்திலிருந்து கடவுள் மீது நம்பிக்கை தரும் ஒரு உயிர்ப்பின் தோட்டம் வர கொண்டு வந்தார் ஆண்டவர். நம்பிக்கை இழந்த மனிதனுக்கு நம்பிக்கையை தந்து, ஜீசஸ், ஐ ட்ரஸ்ட் இன் யூ அப்படின்ற ஒரு ப்ரேயரையும் கொடுத்து, இந்த ப்ரேயர் உன்னை காப்பாற்றும், இந்த ப்ரேயர் தான் உன்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு போனார். ஆண்டவரே, நான் உன்னை நம்புகிறேன், உன்னை மட்டும் நம்புகிறேன். இந்த நம்பிக்கை உங்களை நலமாக்கட்டும். இந்த தோட்டக்காரர் என்ற வெளிப்படுத்தல் நீ நல்லா கவனிச்சிங்கன்னா, தொடக்க நூலிலிருந்து திருவெளிப்பாடு வரை இந்த தோட்டக்காரர், தோட்டம் அப்படின்ற ஒரு செய்தி பைபிளில் வருது. இதுவே பெரிய ஒரு அடையாளங்க. பைபிளை எழுதினது தூய ஆவியானவர். தொடக்க நூலை எழுதிய ஆசிரியருக்கு தெரியாது, நாளைக்கு திருவெளிப்பாடுலேயும் இந்த தோட்டத்தில் தான் இது முடிய போகுதுன்னு தெரியாது. விடுதலை பயணம் நூலை எழுதிய பொழுது அங்கே எழுதினவருக்கு, அந்த ஆசிரியருக்கு தெரியாது, நாளைக்கு இப்படி ஒரு திரை சீலை வரும் என்றும், அந்த திரை இன்னைக்கு எங்களுடைய கோயிலில் இப்படி அந்த 4 நூலில் கட்டப்பட்ட, நெய்யப்பட்ட அப்படி ஒரு திரை அப்படின்றது நாளைக்கு இந்த கோயிலில் இருக்கும்னோ, அந்த கோயிலில் இந்த திரை சிலை கிழிப்படும்னு விடுதலை பயணம் எழுதினவருக்கு தெரியாது, நாளைக்கு மத்தியில் அப்படி ஒன்று வரும்னு தெரியாது. See, this is what it was written by humans, but the author is Holy Spirit. மனிதர்களுடைய கரங்கள் வழியாக தூய ஆவியானவர் எழுதினது விவிலியம், மனிதன் எழுதினது கிடையாது விவிலியம். அதனால் ஒவ்வொரு கேரக்டரும் அவங்கவுங்களுடைய தோட்டத்தில் ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சால் போதும். கடைசியில் அதனுடைய ப்ராடக்ட் அப்படின்றது தோட்டக்காரர் அதிலிருந்து எடுத்துப்பார். சரி, நான் நட வேண்டிய நாற்றை நான் நட்டால் போதும், நான் ஓடியாடி விளையாடி அங்கே ஐயோ அது இது சரி பண்ண வேண்டாம். நான் இந்த நாற்று நடுறவங்க ஒரு லைனாக நிற்பாங்க, அப்படியே நட்டுக்கிட்டே போவாங்க. நான் செய்ய வேண்டிய வேலையை நான் கரெக்டாக செஞ்சால் போதும். முழுமை அடைய செய்வது தூய ஆவியானவர், அது நான் அல்ல. அதை நிறைவு செய்வது இறைவன், அது நான் அல்ல. என்னுடைய வேலையை நான் நிறைவு செய்ய வேண்டும். பண்படுத்தவும் பாதுகாக்கவும் தோட்டத்தில், ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை ஆண்டவர் வைத்தார். ஆதாம் செய்ய வேண்டிய வேலையை ஆதாம் செய்தால் போதும். வர்கீஸ் செய்ய வேண்டிய வேலையை வர்கீஸ் செஞ்சால் போதும். வர்கீஸ் வேற ஒரு ஆளுடைய வேலையை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் செய்கிறது ஒரு சின்ன ஒரு பார்ட்டாக இருக்கும், அது போதும். அந்த ஒரு பார்ட்டை ஆண்டவர் மிச்சத்தை வச்சு நிறைவு செய்வார், சரீரத்தை நிறைவு செய்வார். நான் செய்ய வேண்டியதை நான் செய்தால் போதும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லலை. ரெண்டாவது கேள்வி, ஏன் 11 அப்போஸ்தலர்கள் வந்த பொழுது இயேசு அவர்களுக்கு காட்சி அளிக்கவில்லை? அந்த பெண்ணிற்கு ஏன் இயேசு கிறிஸ்து காத்திருந்து காட்சி அளித்தார்? அவங்க சீடர்கள் வந்தபோது பேதுரு வந்தார், தலைமை, அவர் தான் தலைமையாக்கி வச்சார், அவருக்கு காட்சி கொடுக்கல. ரெண்டாவது யோவான் அன்பு சீடர் வந்தார், காட்சி கொடுக்கல. இத்தனை சீடர்கள் வந்தும் காட்சி கொடுக்காத இயேசு கிறிஸ்து ஏன் அந்த பெண்ணிற்கு? அதுவும் அந்த வார்த்தையும் கூப்பிடுறது பாருங்களேன். இயேசு வேணும்னா அவளை மரியான்னு ஃபஸ்ட்டே கூப்பிட்டுருந்துருக்கலாம். ஆனால் இயேசு வேணும்னே மரியான்னு கூப்பிடல. இயேசு அவளை பெண்ணேன்னு தான் கூப்பிட்றாரு, ஸ்திரீயே, உமன் அப்படின்ற வார்த்தையை தான் கூப்பிட்றாரு. அதனால தான் உங்களுக்கு புரியலை பாருங்க. தான் இயேசு கொடுத்த ரெண்டாவது டெக்னிக். ட்ரெஸ்ஸுலையும் மாற்றி, மொழியினுடைய ஸ்லாங்லையும் மாற்றி, இயேசு அவளை கூப்பிட்ட வார்த்தை பெண்ணே, ஏன் அழுவுற அப்படின்னு தான் கேட்குறாரு. இஸ் யூசிங் தட் வேர்டு விமன். அப்போ இது உங்களுக்கு இதனுடைய அர்த்தம் புரியும். பாவம் இல்லாத ஒரு பெண்ணின் வழியாக வந்து பாவம் உள்ள ஒரு பெண்ணினுடைய பாவத்தை அழிக்க, அவளுடைய அன்பை பெற்று அந்த அன்பின் வழியாக அவளை மீட்க தான் இயேசு கிறிஸ்து வந்தார். பாவம் இல்லாத ஒரு பெண்ணின் வழியாக உலகத்திற்கு வந்து பாவம் உள்ள பெண்ணின் பாவத்தை கழுவி 7 பிசாசுகளை அந்த பெண்ணிடம் இருந்து ஆண்டவர் ஓட்டினார். 7 பிசாசுகள். பாவம் உள்ள பெண்ணின், ஆதாமின் விலாவிலிருந்து வந்த பெண் எந்த பெண்? ஏவாள். கிறிஸ்துவனுடைய விலாவிலிருந்து வந்த பெண் எந்த பெண்? மரியாமா. எந்த பெண்? திருச்சபை. கிறிஸ்துவனுடைய விலாவிலிருந்து வந்த
உங்கள் கையில் இருக்கு பாருங்க 2 பென் இல்லையா? இந்த 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 பென், இந்த 2 ரேஸ், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த 2 ரேஸ், ஒன்று சிவப்பு, இன்னொன்று வெள்ளை. திருமுழுக்கும் திருவிருந்தும். திராட்சை தோட்டக்காரர் தர வந்தது இந்த திராட்சை ரசத்தை. திருமுழுக்கு பெற்று திருவிருந்து பெற்று இந்த திருவிருந்தின் வழியாக இந்த பெண்ணை தூய்மையாக்கி, அந்த பெண்ணிடம் பாருங்களேன், ஆண்டவர் சொல்றாரு எவ்வளோ ஒரு அன்பு அந்த பெண் செய்கிறா பாருங்க. தட் விமன் ஹஸ் தட் கிரேட் லவ் ஃபார் ஹர். சீடர்கள் எல்லாம் வந்தாங்க, பார்த்தாங்க, போயிட்டாங்க. ஆனால் அந்த பெண் காத்திருந்து அங்கே அழுது கொண்டிருக்கிறாள். அவளுக்கு தாங்க ஆண்டவர் காட்சி கொடுத்தார். காத்திருந்து அழுது கொண்டிருந்து காத்திருந்து அந்த பெண்ணுக்கு தான் ஆண்டவர் காட்சி கொடுத்தார். காத்திருந்த சீடர்களுக்கு தான் பெந்தகோஸ்து அனுபவம் நடந்தது. காத்திருப்பவர்களுக்கு அவகிட்ட கேட்குற அந்த கேள்வியும் பாருங்களேன், ஏமா அழுவுற? ஏன்னா அவளுக்கு தெரியாது ஆண்டவர் உயிர்த்திட்டார்னு, அவளுக்கு தெரியலை. இன்னைக்கு நம்மளுடைய அழுகையினுடைய வேலையில் ஆண்டவர் கேட்குற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உனக்கு தெரியல, நான் உனக்காக உயிர்த்திட்டேன். உனக்கு தெரியல. நீங்கள் பல விண்ணப்பங்களோடு இன்றைக்கி வந்திருப்பீங்க. திருமணம் ஆகலை, குழந்தை இல்லை, வேலை இல்லை, பிரச்சனைகளோட, நிறைய கேள்விகளோட, நிறைய குழப்பங்களோட வரும்பொழுது, ஒரு டிப்ரெஷனில், வேதனையில், நம்பிக்கை கூட இழந்து போகிற நிலைமையில் நீங்கள் இருக்கும் பொழுது, நம்ம எந்த நேரத்தில் திரும்ப இருக்கணும்? முதல் பெண்ணுடைய நிலையில் இருக்கிறோம், ஏவாள். அந்த பெண் நம்பிக்கை இழந்தாள் ஏதேன் தோட்டத்தில். ஆனால் கல்லறை தோட்டத்தில் இந்த பெண்ணுக்கு ஆண்டவர் பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்குறார். ஏன் அழுவுற? நீ கேட்ட ஆசீர்வாதத்தை நான் ஆல்ரெடி உனக்கு கொடுத்துட்டேன். நீ கேட்ட ஆசீர்வாதத்தை நான் கொடுத்துட்டேன். அது தெரியாதனால தான் இன்றைக்கி நீ அழுதுகிட்டு இருக்கிற. பெண்ணே, நீ இன்னைக்கு அழகாரன் என்ன தெரியுமா? நான் உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டேன். நீ ஒன்னே ஒன்று செஞ்சால் போதும். ஜஸ்ட் லவ் மீ. உனது அன்பு மட்டும்தான், உனது நம்பிக்கை மட்டும்தான் உன்னை நலமாக்கும். காட் ஐ டு நாட் ட்ரஸ்ட் யூன்னு சொன்ன ஒரு ஏதேன் தோட்டம் உண்டு. காட் ஐ ட்ரஸ்ட் யூன்னு சொல்கிற ஒரு கல்லறை தோட்டம் உண்டு. ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் யூன்னு சொல்கிற ஒரு கல்லறை தோட்டம். இந்த ட்ரஸ்ட்டிலிருந்து தாங்க நமக்கு அந்த விடுதலை. இந்த கருணையினுடைய வெளிப்பாடு தான் ஃபவுஸ்டீனா அம்மாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இந்த ஐக்கனை கொடுத்தாரு, இந்த படத்தை கொடுத்தாரு, செய்தியை கொடுத்தார். இந்த செய்தியை கொடுத்த பொழுது என்ன ஆயிடுச்சு? அடுத்த செக்ஷன், 33 வயசில் அவங்களும் இறந்துட்டாங்க. ஃபவுஸ்டீனா அம்மா 33 வயசில் அவங்களே இறந்துட்டாங்க. 33 வயசில் இறந்த பொழுது இந்த புத்தகம், இவளுடைய கையில் இருந்த புத்தகம், இந்த டைரி, அவங்க எழுதி வச்சிருந்த புத்தகம் கிடையாது, அவங்க எழுதி வச்சிருந்த நோட்ஸ். இந்த நோட்ஸ் எல்லாமே யார்கிட்ட போயிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய கன்ஃபஸர். சாதாரணமாக சிஸ்டர்ஸ்க்கு வந்து பாவ சங்கீர்த்தனத்திற்காகவும் அவங்களுடைய ஆலோசனைக்காகவும் சாதாரண ஒருத்தங்க இருப்பாங்க, ஃபாதர்ஸ்க்கு இருப்பாங்க. எங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் அப்படின்வாங்க. அப்படி இந்த சிஸ்டர் ரெகுலராக கன்ஃபெஷனுக்கு போகிற ஒரு குருவானவர். அந்த குருவானவருடைய கையில் தான் இந்த எழுத்து பிரதிகள் போயிடுச்சு. அந்த குருவானவர் என்ன பண்ணார்? இதனுடைய காப்பி எடுத்துட்டு எங்கெல்லாம் இதனுடைய அந்த கருணை, அந்த இரக்கத்தினுடைய செய்தியை கொடுக்க முடியுமோ அங்கெல்லாம் கொடுக்க அவர் முயற்சி செஞ்சு போலண்டில் கொடுத்தார். அந்தம்மா போலண்ட், ஃபவுஸ்டீனா அம்மா வாழ்ந்த நாடு போலண்டு நாடு. அந்த போலண்டு நாட்டில் கொடுத்த பொழுது அந்த மக்களுக்கு மட்டும்தான் போய் சேர்ந்தது. அப்புறம் இது அடுத்த லெவலுக்கு போகணும்ல, அங்கே மட்டும் இருந்தால் போதாது இல்லையா? ஆண்டவர் கொடுத்த ஒரு செய்தி உலகம் எங்கும் போகணும் இல்லையா? எங்கேயுமே போகலை. அப்போ அடுத்து அவருடைய ஃப்ரெண்டு ஒரு ஃபாதர் வந்தார். அந்த ஃப்ரெண்டு ஃபாதர் வந்த பொழுது அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டு போய் சொன்னார், நீ போகும்போது எங்கெல்லாம் உன்னால் இந்த இரக்கத்தினுடைய இந்த செய்தியை கொடுக்க முடியுமா அங்கெல்லாம் கொடு அப்படின்னார். அப்படி தான் 2வது செக்ஷன். அந்த ஃபாதர் என்ன பண்ணுறாரு? அவர் போன இடங்களில், சைனாவில், ஜப்பானில், அமெரிக்காவில் இந்த செய்தியை பரப்பினார். இந்த பிரதிகள் அங்கே போன பொழுது அங்கிருந்த சிஸ்டர்ஸ்க்கு இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க இதை மொழிபெயர்க்க ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய நாட்டில், ஏன்னா இது வந்து போலிஷில் இருக்குது, மொழிபெயர்க்க ஆரம்பித்தாங்க. மொழிபெயர்க்க ஆரம்பித்த பொழுது நிறைய மிஸ்டேக்ஸ் வந்துச்சு, டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக். கடைசியில் இந்த புத்தகம், இந்த பதிப்பு எங்கே போயிடுச்சுன்னா இது ரோமாபுரிக்கு போயிடுச்சு. திருத்தந்தையினுடைய கையில் போகுது, அவங்களுடைய அந்த சங்கத்துக்கு போகுது. அவங்க வாசித்து பார்த்தா அதில் மொத்தமாக நிறைய மிஸ்டேக், நிறைய விஷயங்கள் தப்பு தப்பாக இருக்குது. கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக மாதிரி, நம்மளுடைய விவிலியத்துக்கு எதிரான மாதிரி அதனுடைய டிரான்ஸ்லேஷன் போயிடுச்சு. டிரான்ஸ்லேஷன் தப்பாக இருந்ததுனால. அப்படி இருந்த வேளையில் வத்திக்கானில் போன போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த புத்தகத்தை தடை பண்ணிட்டாங்க. இது ஒரு ஹெரசி, இது தப்பறை, இது வெளியவே வரக்கூடாதுன்னு சொல்லி சீல் போட்டுட்டாங்க. இந்த புக்கு, டிவைன் மர்சியினுடைய இந்த புக்கு வெளியே வரக்கூடாதுன்னு சீல் போட்டு தடை பண்ணிட்டாங்க. அப்படி இந்த செய்தி 1958 லாக் ஆயிடுச்சு, வத்திக்கானில் இருக்கு.
அன்று இருந்த போப்பாண்டவர் ஜான் 23 இறந்து அடுத்த போப்பாண்டவர் வராரு. போப்பாண்டவர் வந்த பொழுது அவருடைய அந்த கால அளவிலே இந்த புத்தகம் மீண்டும் அவருடைய பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஏன்னா அவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் போகுது இந்த புத்தகத்தை வெளியிடணும்னு சொல்லி. அவருடைய டேபிளில் வந்த பொழுது அந்த டேபிளில் அவர் ஒவ்வொன்றா பார்க்கும் பொழுது கடைசி பக்கத்தில் பார்த்தா அந்த பக்கத்தில் வத்திக்கான் இதை ஆல்ரெடி ரிஜெக்ட் பண்ண தப்பறை அப்படின்றது அதில் சீல் போட்டிருக்கு. அவர் என்ன பண்ணிட்டார், அதை அவர் எடுத்து வச்சிட்டார். வத்திக்கான் திருச்சங்கம் இதை தப்பறைன்னு சொன்னது இட் இஸ் எ ஹெரசி, திரும்ப நம்ம இதையும் வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதை அவர் வாசிக்கவும் இல்லை, அப்படியே மாற்றி வச்சிட்டார். ரெண்டாவது போப்பாண்டவரும் அதை மாற்றி வச்சுட்டார். இறையிறக்க செய்தி வெளியே வரலை. அப்படி இருக்கும் பொழுது தான் கிராக்கோ, அந்த இடத்துல தான் இவங்க இருந்தாங்க, ஃபவுஸ்டின் அம்மா இருந்த இடம் போலண்டில். அங்கிருந்த ஆர்ச் பிஷப், அவருக்கு இந்த செய்திகள் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு இந்த செய்திகள் எப்படியோ போய் சேர்ந்துருக்கு. ஃபவுஸ்டின் அம்மாவனுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், அந்த கன்ஃபஸர், பாவ சங்கீதனை கேட்குறவர் இந்த ஆர்ச் பிஷப் கிட்ட போயிருக்கிறார். அந்த ஆர்ச் பிஷப் பேர் கரோல் வைட்டீலா. அவர்கிட்ட போன பொழுது அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, இந்த எப்படியாவது இதை ரிலீஸ் பண்ணணும், இவங்களை செயின்ட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி, புனிதை பட்டத்துக்கு கொண்டு வரணும், அந்த பதவிக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எல்லா பேப்பரும் மூவ் ஆகும் பொழுது அது கர்தினால் கிட்ட நிற்குது. கர்தினால் ரிஜெக்ட் பண்ணுறாரு. ஒரு தப்பரை எழுதின ஒரு சிஸ்டர் அருட்சகோதரி, அந்த அருட்சகோதரியுடைய புக்கே தப்பாக இருக்கு. அப்படி தப்பான புக்கை எழுதினவங்களை எப்படி புனித பதவிக்கு கொண்டு வர முடியும்? ஆனால் நிறைய பேர் கேட்குறாங்க, 10,000 பேர், லட்சக்கணக்கான பேர் கேட்குறாங்க, இவங்களை புனிதையாக்கணும், அவ்வளோ அதிசயங்கள் நடக்குதுன்னு. அவர் சொல்லிட்டார், முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டார். ஏன்னா தப்பறையினுடைய புக் இருக்கே, எப்படி புனிதையாக்குறது? அப்படி அந்த கர்தினாலுடைய கையில் இருந்த பொழுது திரும்ப இது போப்பாண்டவருக்கு போகும்பொழுது போப்பாண்டவர் சொன்னார், போலண்டில் இருக்கிற ஆயர்கள் சேர்ந்து இதை படிக்கட்டும், படிச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த புக்கு 3வது முறையும் மாற்றி வச்சுட்டாங்க. அப்படி இருந்த பொழுது தான் இந்த கரோல் வைட்டீலா அப்படின்ற இந்த ஆர்ச் பிஷப் ஜான் 23, பால் தி 6th, ஜான் பால் தி 1st, ஜான் பால் தி 1st வந்த பொழுது 1978 ஏப்ரல் 15 அவர் என்ன பண்ணுறாரு, இந்த தப்பறை இந்த புக்கில் இல்லைன்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டார். தான் போப்பாக இருந்தார், இறந்துட்டார். ஒரு மாதம் தான் போப்பாண்டவராக இருந்தார், இறந்துட்டார். அவர் ஆகஸ்ட்டில் வந்தார், செப்டம்பரில் இறந்துட்டார். புது போப்பானவருக்காக இன்னைக்கு இப்போ நாளைக்கு சேர போகிறாங்களா, இதே மாதிரி போப் ஜான் பால் தி 1st இறந்த பொழுது ஒரே மாதம் போப்பாண்டவராக இறந்தவர் இருந்த பொழுது கார்டினல்ஸ் எல்லாம் ஒன்று சேர்றாங்க, புதிய ஒரு போப்பாண்டவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த போப்பாண்டவர் கரோல் வைட்டீலா என்ற இந்த ஆர்ச் பிஷப், போலண்டிலிருந்து முதல் டைமாக வந்த போப்பாண்டவர் ஜான் பால் தி 2. அந்த ஜான் பால் தி 2 தான் இந்த புத்தகத்தை உலகம் இங்கே பாருங்களேன், ஆண்டவருடைய ஒரு ஐடியா பாருங்களேன். அகஸ்ட் சீசர் ஒருத்தனை வச்சு ஆண்டவரை பெத்லஹேமில் பிறக்க வச்சார். பான்ஷியஸ் பைலட்டை வச்சு ஆண்டவருடைய அந்த கல்லறை தோட்டத்துக்கு கொண்டு போக வச்சார். இங்கே ஜான் பால் தி 2 ஒருத்தர் எங்கேயோ ஒதுங்கி போக வேண்டிய நற்செய்தியை உலகமெல்லாம் கொண்டு போகும் ஒரு போப்பாண்டவர் ஆண்டவர் கொண்டு வந்தார். அப்போ பாருங்களேன், இந்த செய்தி உலகமெல்லாம் போகணுன்ற ஆசை, அது ஆண்டவருடைய ஆசை, அது ஆண்டவருடைய ஆசை. அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், இந்த திருவிழாவை கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்பட்டது மனிதர்கள் அல்ல, திருச்சபை அல்ல, இதை கொண்டாடன்னு ஆசைப்பட்டது ஆண்டவர். என்று ஆண்டவருடைய இரக்கம் அபரிமேயமாக ஒழுகிற நாள் இன்னைக்கு. எல்லா பாவங்களிலிருந்து ஆண்டவர் விடுதலை தர நாள் இன்னைக்கு. அதனால தான் இந்த 9 நாட்களில் என்றைக்காவது பாவ சங்கீதனம் செஞ்சு முழு திருப்பலியில் பங்கெடுத்து, இன்றைக்கி இந்த 9 நாட்கள் என்றைக்கு வேணாலும் பாவ சங்கீதனம் செஞ்சுருக்கலாம். இன்றைக்கி திருவிழாவில் முழு திருப்பலியில் பங்கெடுத்து நற்கரணை வாங்கும் பொழுது எல்லா பாவங்களிலிருந்தும் மீட்கப்படும் இரக்கத்தின் நாள் இன்னைக்கு. இந்த திருவிழா ஆண்டவர் நிறுவிய நாள் இன்னைக்கு. எல்லா பாவங்களிலிருந்தும் மீட்கப்படும், ஆண்டவருடைய இரக்கத்தால் மீட்கப்படும் நாள் இது. அதனால தான் நான் சொன்னேன், நீதியான ஆண்டவருடைய இரக்கம் தான் இயேசு கிறிஸ்து. ஏதேன் தோட்டம், மூடப்பட்ட ஏதேன் தோட்டத்தை திறந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த தோட்டத்தில் விடுதலையாக இருந்த மனிதன், அடிமையாக மனிதன், வெளியே துரத்தப்பட்ட மனிதன். அதனால தான் இயேசு பாருங்களேன், கெத்செமனே தோட்டம், அந்த தோட்டத்திலிருந்து வெளியே துரத்தப்படுகிறார் ஆதாம். வெளியே துரத்தப்பட்டு அங்கிருந்து நம்மை மீட்கிறார். ஏதேன் தோட்டத்தின் கதவை திறந்து தருகிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அந்த இரக்கத்தின் திருவிழாவை கொண்டாடுவோம். இன்று இந்த ஆராதனையில் முழுமையாக பங்கெடுப்போம். ஆண்டவரே, என் பாவங்களிலிருந்து எனக்கு மன்னிப்புன்னு ஆசைப்பட்டு கேளுங்க. இன்று ஆண்டவருடைய இரக்கத்தின் நாள், இரக்கத்தின் திருவிழா. மைட்டி கிரேஸ், த அன்ஃபேத்தமபிள் என்ன அழகான வார்த்தை பாருங்க, அன்ஃபேத்தமபிள் mercy of God. ஆண்டவருடைய இரக்கம் அபரிமேயமாக ஒழுகிற நாள் இன்னைக்கு. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.